ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த ஹாலிடேக்கு உங்க ஃபேமிலியோட கொடைக்கானலுக்கு ட்ரிப் பிளான் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டே பண்ண ஒரு நல்ல ரெசார்ட்டை சர்ச் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபேமிலி அண்ட் கப்புள்ஸா ஸ்டே பண்ண செம லக்ஸூரியான ரெசார்ட் ரூம், அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். கொடைக்கானல்ல நம்ம ஃபேமிலி ஆர் கப்புள்ஸா ஸ்டே பண்ண ரூம் எப்படிலாம் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு நல்ல வியூ பாயிண்ட்ல லொகேட் ஆயிருக்கணும். ரூம் இன்டீரியர் செம நீட் அண்ட் கிளீனா இருக்கணும். ஃபேமிலியா ஸ்டே பண்றதுனால சேஃப்டியா இருக்கணும். கார்ல போனீங்கன்னா பார்க்கிங் வசதியும் இருக்கணும். இப்படி உங்க எல்லா கிரைட்டீரியாவும் கண்டிப்பா இந்த ரெசார்ட்ல ஃபுல்ஃபில் ஆயிருங்க. இந்த ரெசார்ட்னு சொல்றியே தவிர ரெசார்ட்டோட நேம சொல்றானா பாரு அப்படின்னு கோவப்படாதீங்க. இந்த ரெசார்ட்டோட நேம் அண்ட் ரூம் பிரைஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும். இந்த ரெசார்ட்டோட நேம் மிஸ்ட் வேலி இன். இந்த ரெசார்ட் கொடைக்கானல் லேக்ல இருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. ஸோ ரெசார்ட்டை நீங்க ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். இந்த மிஸ்டி வேலி ரெசார்ட் பக்கத்திலேயே லேக் ஹவுஸ்னு அனதர் ரெசார்ட்டும் இருக்குங்க. ஸோ ரெண்டுமே பார்க்கலாம். இந்த ரெசார்ட்ல ரெண்டு விதமான பட்ஜெட்ல ரூம் ப்ரொவைட் பண்றாங்க. லக்ஸூரியான ரூம் வித் பால்கனி, வித்தவுட் பால்கனி, இந்த மாதிரி ரெண்டு டைப்ல இருக்கு. அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம், இதுவும் வித் பால்கனி, வித்தவுட் பால்கனி, ரெண்டு விதமா இருக்குங்க. ஏன்னா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரூம் நம்ம வந்து புக் பண்ணிக்க முடியும். பட் ரெண்டு ரூமுக்கும் ஜஸ்ட் ஒரு 500 இருந்து 1000 வரைக்கும் தாங்க அமௌண்ட் வேரியஸ் ஆகுது. பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. நாம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் லக்ஸூரியான ரூமோட இன்டீரியர் பத்தி பார்க்கலாம். ரூம் உள்ள என்டர் ஆனோன்னா சூப்பரான கலர் காம்பினேஷன்ல வுட்டன் டெக்ஸ்சர்ல ஆம்பியன்ஸ் பார்க்கிறதுக்கே செம லக்ஸூரியா இருந்துச்சுங்க. பெட் வைஸ் பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டான ஸ்பிரிங் பெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ படுத்து தூங்குறப்ப செம ரிலாக்ஸா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து இந்த ரூம்ல என்ன இம்ப்ரெஸ் பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் லைட்னிங் மிரர் தாங்க. செம்மையா இருந்துச்சு. அதுலயும் மிரரோட லைட் கலர்லாம் மாத்துறதுக்கு சாஃப்ட் டச் பட்டன் கொடுத்துருந்தாங்க. அதை பிரஸ் பண்ணி ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். சூப்பரா இருந்துச்சுங்க. ரூம் பார்க்கறதுக்கே செம்மையா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. தென் ரூம்ல தேவையான எசென்சியல் ஐட்டமான என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்றதுக்கு கெட்டில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்நாக்ஸ் டேபிள் வித் 2 சேர்னு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்படி ரூம்ல உங்களுக்கு தேவையான எல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அடுத்து இதை விட நம்ம எதிர்பார்ப்புல முக்கியமான ஒண்ணு எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலியா போறப்ப பாத்ரூம் நீட்டா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ நம்ம எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ரூமோட பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. செம்ம நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வித் ஹீட்டரோட. நம்ம எப்போதுமே 24 ஹவர்ஸும் இந்த ரூம்ல வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸூரியான இந்த ரூம்ல நம்ம ஒரு ஸ்மால் ஃபேமிலி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 கிட்ஸ் ஸ்டே பண்றதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 3500 தாங்க சார்ஜ் பண்றாங்க. வித் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியோட. அதை நீங்க நோட் பண்ணணும். ரூம் மட்டும் பால்கனியோட உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி சீசனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் வேரி ஆகும். உங்களுக்கே தெரியும், இந்த டிசம்பர்லாம் செம்ம பீக் சீசன், மே மாதம் பீக் சீசன், இந்த மாதிரி டைம்லலாம் வந்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகலாம். மற்றபடி ஆஃப் சீசன்லாம் வந்தீங்கன்னா நான் சொன்ன அமௌண்ட்டை விட கம்மியாக உங்களுக்கு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. இந்த லக்ஸூரியான ரெசார்ட்ல நீங்க ரூம் வந்து புக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு பிரைவேட்டா நம்பர் அனுப்பிச்சு விடுறேன். அடுத்து இதே ரெசார்ட்ல இருக்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம் இன்டீரியரை பத்தி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூமோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சத்தியமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம் இன்டீரியர் மாதிரியே இல்லைங்க. பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு. அதுலயும் அந்த பிரிக்ஸ் வால்லாம் இருக்குல்ல, அது வந்து பர்பிள் கலர்ல கொடுத்துருந்தாங்க. அது இந்த ரூமோட ஒரு ஹைலைட்டான மேட்டரா இருந்துச்சுங்க. எனக்கு செம்மையா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கிறதுக்காக அந்த கலர் கொடுத்துருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸ். எனக்கு என் ஒய்ஃபுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி, உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு டேபிள் சேரு, கெட்டில்னு எசென்சியல் ஐட்டம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் அந்த லக்ஸுரி ரூமுக்கும் இந்த நார்மல் ரூமுக்கும் 2 டிஃபரன்ஸ் இருந்துச்சுங்க. ஒன்று வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் லைட்னிங் மிரர் இங்கே கிடையாது. ரெண்டாவது அந்த லக்ஸுரியான ரூம்ல பெட் வந்து பயங்கர சாஃப்டா இருந்துச்சு. இங்கே வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு நார்மலாக தாங்க இருந்துச்சு பெட்டு. மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். கூடவே லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஃபோல்டிங் போர்டுன்னு தனியாக கொடுத்துருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த போர்டை வந்து அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி வளைச்சிக்கிட்டு நீங்க உள்ள வந்து லேடிஸ்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்புறம் பெரிய சைஸ் கபோர்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம பெரிய பெரிய லக்கேஜ் வச்சிருந்தா கூட உள்ள வந்து சேஃப்டியா வச்சுக்கிற மாதிரி பெரிய சைஸ் கபோர்டு கொடுத்துருந்தாங்க. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. இங்கேயும் அட்டாச் பாத்ரூம் வித் ஹீட்டரோட கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் வந்து செம நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எந்த குறையும் இல்லைங்க. ஹீட்டர் நம்ம வந்து 24 ஹவர்ஸ்ல எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும்
இந்த நார்மல் ரூமோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு 2200 3000 வரைக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க வித் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியோட. எனக்கு தெரிஞ்சு நாம கொடுக்குற அந்த 2200 ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். மேலும் இந்த ரெசார்ட்டோட ஒரு ஹைலைட்டான பிளேஸ் இருக்குங்க. அதுதான் அந்த ரெசார்ட்டோட ரூஃப் டாப்ல ஒரு சின்ன கிச்சன் செட்டப் ஓப்பன் பால்கனி மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கே தான் நமக்கு பிரேக்ஃபாஸ்டாக இருக்கட்டும் லஞ்சாக இருக்கட்டும் இந்த பிளேஸில் வச்சு தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் இட்லி தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு, வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. பட்டு அந்த லொக்கேஷனில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்றப்ப சொல்ல வார்த்தையே இல்லைங்க, செம்ம ஃபீலுங்க அது. எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த வியூலாம் பார்த்துக்கிட்டு அந்த லொக்கேஷனில் நம்ம வந்து சாப்பிட்றப்ப எனக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டும் செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சா, நாங்கள் அந்த பிளேஸை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு அது கூடவே சாப்பிட்டு முடிச்சோன்னே ஃபைனலாக ஒரு கப் காஃபி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த காஃபி கப்பை அப்படி கையில் எடுத்துக்கிட்டு அந்த பால்கனியோட எட்ஜில் போய் நின்றுக்கிட்டு அந்த வியூவை பார்த்துட்டு அந்த காஃபியை குடிக்கிறப்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் கொடைக்கானல் வந்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசார்ட் வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ரெசார்ட்டில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி கிட்ஸோட புக் பண்ணி ஸ்டே பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு ஹைலைட்டான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து தனியாக பிளேயிங் ஏரியா வச்சுருக்காங்க, சர்க்கஸ் ஊஞ்சல் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ரெசார்ட் பற்றின என்னோட ஜென்யூன் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு ஓவராக ஹைப்லாம் கொடுக்கல, இருந்ததை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.